வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி முக்கியமான சவால் ஒன்றை சந்திக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் அவர்கள் பெற்றது போன்ற வெற்றி ஒன்றை இதிலும் பெற்று காட்ட வேண்டிய கட்டாயத்தில் தேசிய மக்கள் சக்தி உள்ளது. அதற்காக வடக்கு மாகாணத்தில் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுடன் இணைந்து செயற்படுவது தொடர்பாக ஆலோசிக்கிறது என்று கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுவது பற்றிய காணொலியை தாய்நாடு யூடியூப் சேனலில் நேற்று வெளியிட்டிருந்தோம். அது தொடர்பாக மேலதிக தகவல்கள் கிடைத்துள்ளன. அவற்றை உறுதி செய்து கொண்டு இன்று வெளியிடுவோம் என்று தெரிவித்திருந்தோம். இதோ அந்த தகவல்கள். எமக்கு கிடைத்த தகவலின்படி வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி அவர்களது சொந்த சின்னமான திசைகாட்டியில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடவே விரும்புகிறார்கள். அப்படியானால் இதில் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுடன் இணைந்து செயற்படுவது எப்படி என்ற கேள்வி எழுகிறதல்லவா? ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவின் வேட்பாளர்களும் தேசிய மக்கள் சக்தியின் சின்னமான திசைகாட்டியில் போட்டியிட வேண்டும் என்பதே அவர்களது எதிர்பார்ப்பு. போட்டியிட்டு ஜெயித்த பின் உள்ளூராட்சி சபையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஒரு குழுவாகவும் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவின் உறுப்பினர்கள் வேறு குழுவாகவும் செயற்படுவார்கள். இதில் எந்த தரப்பில் அதிக உறுப்பினர்கள் ஜெயிக்கிறார்களோ அந்த தரப்பே கூட்டணியின் தலைவராக செயற்படும். எமக்கு கிடைத்த தகவலின்படி வடக்கு மாகாணத்தில் இதைதான் தேசிய மக்கள் சக்தி முன்வைக்க போகிறது. இது கொஞ்சம் குழப்பமான நடைமுறைதான், ஆனால் நடக்காத முறையல்ல. தமிழகத்தில் இது ஒரு வழமையான நடைமுறை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளான திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. அதே கூட்டணியில் இருந்த வைகோவின் மதிமுகவும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. ஆனால் சட்டசபையில் 3 தரப்பும் தனித்தனியாக இயங்குவார்கள். இந்த பாணி வடக்கு மாகாணத்தில் சரிவருமா என்பது தெரியவில்லை. இதை ராமநாதன் அர்ஜுனா ஏற்றுக்கொள்வதில் சாதகமான அம்சங்களும் உண்டு, பாதகமான அம்சங்களும் உண்டு. சாதகமான அம்சம் தேசிய ரீதியில் அறியப்பட்ட சின்னம் திசைகாட்டி. பாதகமான அம்சம் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு சொந்த அடையாளம் இல்லாது போய்விடலாம். அது உள்ளூராட்சி சபை தேர்தலை தொடர்ந்து வரும் மாகாண சபை தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த ஏற்பாட்டுக்கு ராமநாதன் அர்ஜுனா சம்மதிக்காவிட்டால் அடுத்து தொகுதி பங்கீடு என்று வர வேண்டும். அது பெரிய சிக்கலாக இருக்கும். தொகுதி பங்கீடு என்றால் யாருக்கு எங்கே செல்வாக்கு உள்ளதோ அவர்கள் அங்கு போட்டியிடுவது. உதாரணமாக சாவகச்சேரியில் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு போட்டியிடும். அங்கு தேசிய மக்கள் சக்தி போட்டியிடாது. ஆனால் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும். மானிப்பாயில் தேசிய மக்கள் சக்தி போட்டியிடும். அங்கு தேசிய மக்கள் சக்தியை ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு ஆதரித்து பிரச்சாரம் செய்யும். இந்த தொகுதி பங்கீடு பல சிக்கல்களை ஏற்படுத்தும். உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் இருதரப்பும் போட்டியிட விரும்புவார்கள். யாராவது ஒரு தரப்பு விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இதுவரை மேலோட்டமான பேசப்பட்டதாக சொல்கிறார்கள். தீவிரமான பேச்சுவார்த்தைகள் இன்னமும் நடைபெறவில்லை. இது கொஞ்சம் குழப்பமான நடைமுறையாக இருந்தாலும் இப்படி ஒரு கூட்டணி அமைப்பதில் உள்ள சாதகமான அம்சம் என்ன? அது தேசிய மக்கள் சக்தி ஆளும் கட்சியாக இருப்பதால் வடக்கு மாகாணத்தில் இந்த கூட்டணி ஜெயிக்கும். உள்ளூராட்சி சபைகளின் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு தாராளமாக கிடைக்கும். தேசிய மக்கள் சக்தியும் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவின் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் இவர்களது எதிரணியில் இருக்க போவது யார் என்பது இன்னமும் தெரியவில்லை. பாரம்பரிய தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க போவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு முயற்சி செய்கிறார். அதற்காக தமிழரசு கட்சி சம்மதிக்குமா என்பது பெரிய கேள்விக்குறி. தமிழரசு கட்சியில் வெவ்வேறு குழுக்கள் உள்ளன. ஸ்ரீதரன் சம்மதிக்கலாம், அதை சுமந்திரன் எதிர்க்கலாம். அப்படியான ஒரு ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தியும் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அவர்களது எதிரணியில் முக்கிய கட்சியாக இருக்க போவது தமிழரசு கட்சிதான். அதே நேரத்தில் தமிழரசு கட்சி இப்போதும் நடப்பு பிரச்சனைகளை பற்றி பேசாமல் தேசிய அரசியல் என்று அவர்கள் குறிப்பிடும் ஒன்று பற்றியே இப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைய சூழ்நிலையில் எந்த அளவுக்கு எடுபடும் என்பது கேள்விக்குறி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் எடுபடவில்லை. அவர்களுடைய தேசிய அரசியலுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் ஒரே ஒரு ஆசனமே கிடைத்தது.
தேசிய மக்கள் சக்தி மற்றும் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு மொத்தமாக 4 ஆசனங்கள் கிடைத்தன. திருகோணமலையில் இன்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அந்த கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம். ஏ. சுமந்திரன், இனப்பிரச்சினைக்கு இலங்கை தமிழரசு கட்சி முக்கியமான அரசியல் தீர்வாக வலியுறுத்துவது சமஸ்தி முறையிலான ஆட்சியை தான் என தெரிவித்தார். அதாவது இவர்கள் இன்னமும் பழைய இடத்திலேயே நிற்கிறார்கள். நீண்ட காலமாக இதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இதோ அவரது பேச்சை பாருங்கள். கட்சியின் ஒரே இலக்காக சமஸ்தி முறை தீர்வே ஆகும். தற்போது ஒற்றையாட்சி என்றால் என்ன, சமஸ்தி முறை என்றால் என்ன என்பது பற்றி விளக்கம் தருகிறது. 70 வருட காலமாக பல மாற்றங்கள் இடம்பெற்றுள்ள போதிலும் அரசியல் தீர்வாக இதனையே வலியுறுத்தி வருகிறோம். கோட்டபாய அரசாங்கத்தில் இது தொடர்பான வரைவை வரைந்து இது குறித்து தீர்வு தொடர்பில் முன்மொழிவுகளை 2020 டிசம்பர் மாத அளவில் அந்த குழுவுக்கு அனுப்பியிருந்தோம். அதில் மறைந்த தலைவர் இரா சம்பந்தன், சேனாதிராஜா, சித்தாந்தன், அடைக்கலநாதன் போன்றோர் கையொப்பமிட்டு அனுப்பப்பட்டு சந்திப்பு நடாத்தப்பட்டது. இப்படி பேசிக்கொண்டே போனார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படியான பேச்சை கேட்ட யாழ்ப்பாண மக்கள் கொட்டாவி விட்டார்கள். தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கவில்லை. சுமந்திரனே தோற்று போனார். உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் இப்படியே பேசினால் எதிரணிக்கு வெற்றி சுலகமாக கிட்டிவிடும்.